வணக்கம். ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா சிலந்தி நாயகம் என்ற ஒரு அருமையான மூலிகை. இது இன்னொன்று இருக்குது, அது கிரந்தி நாயகம்னு சொல்லுவாங்க. இந்த சிலந்தி நாயகம், இந்த சிலந்தி நாயகல் பூக்களை பாருங்கள், ஒரு நீல கலரில் இருக்கும். இதன் காய்கள் வெடித்து சிதறக்கூடிய தன்மைகள் இருக்குது. தண்ணி பட்டுச்சுன்னா வெடிக்கும். பட்டாசு காயின்னு கூட சொல்லுவாங்க. சின்ன குழந்தையில நம்ம எடுத்து அதை விளையாண்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு செடி தான் இது. இது மருத்துவ குணம் உள்ளது. இதனுடைய சுவை கசப்புத்தன்மை உடையது. இது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, உடம்பில் ஏற்படக்கூடிய புண்கள், சொறி, சிரங்கு, அரிப்பு போன்றவற்றுக்கெல்லாம் இது மிக அருமையாக பயன்படுது. இதை தைலமாக காய்ச்சலாம். இதை ஒரு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு இதை பொடி பொடியாக சமூலத்தை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு அந்த எண்ணெயை நம்ம மேல் பூச்சாக பூசணும்னா சொறி, சிரங்கு போன்ற கட்டிகள், ரணங்கள் இதெல்லாமே சரியாகும். ஆமாம், கையில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு கையில் ஏற்படக்கூடிய அரிப்பும் கூட சரியாகும். வீக்கங்களையும் கூட கட்டுப்படுத்தும். இது பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை அழிக்கும் தன்மையும் இருக்கிறது. ரெண்டாவது, இது எதுக்கு பயன்படுதுன்னா சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துகிறது. இதனுடைய இலைகளை நம்ம எடுத்து பொடி செஞ்சு காய வச்சு நம்ம பொடி செஞ்சு அதையே நம்ம சர்க்கரை வியாதிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இது எப்படின்னா, இது ஒரு நல்ல மருந்து. அந்த சர்க்கரை வியாதிக்கு, இரத்த கொதிப்புக்கு, புற்றுநோய் செல்களை குணப்படுத்துவதற்கு இதற்கெல்லாம் ஒரு அரிய மருந்தாக இது பயன்படுது. அதனால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.